துக்ளக் ரமேஷ் என்ன சொல்றாருன்னா, 2 கட்சிகளுக்கு மிகப்பெரிய சேதாரத்தை உருவாக்குவார் அண்ணாமலை. அந்த 2 கட்சி எது அப்படின்னு கேட்டா, ஒண்ணு பிஜேபி, இன்னொன்னு வந்து ஏடிஎம்கே. ஏன்னா இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சுன்னு கேட்டா, ஏடிஎம்கே வந்து டேமேஜ் என்ன. ஏடிஎம்கே 1 கோடி பேர் தொண்டர்கள் உள்ள கட்சி, உறுப்பினர் உள்ள கட்சி. சாரி, 1,13,00,000 வாக்குகள் வாங்கியிருக்கு. பெரிய இழப்புலாம் கிடையாது. அது வந்து அவங்க இருக்கிற தலைமை வந்து அரவணைச்சிட்டு போயிட்டு, அந்த தலைவர்களுடைய அந்த எம்ஜிஆர்ன்ற ஜெயலலிதான்ற அந்த பிம்பங்கள் இருக்குல்ல, அவங்கள புகழ்பாடினாலே அந்த கட்சி வந்து அவங்களுடைய வாக்குகள் வந்து சரியாம வச்சுக்க முடியும். ஆனால் அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல கோட்டை வர்றாங்க. அதை வந்து அவங்க இன்னும் கண்டறியல. ஆனால் இங்கே என்னன்னா, அவங்க 1 கோடியே கிட்டத்தட்ட 13,00,000 வாக்கு. இங்கே உங்களுக்கு மொத்தம் 13,00,000 ஓட்டு கூட கிடையாது, சரிங்களா? ஆனால் அந்த 13,00,000த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அள்ளிட்டு போயிடுவாருன்றீங்க யாரு? அண்ணாமலை. அப்போ இந்த இடத்துல அண்ணாமலையால் நமக்கு ஒரு நல்லது நடக்குது. இதை யார் என்டாஸ் பண்ணுறாங்க? துக்ளக் ரமேஷ். இல்ல அதுதான் அண்ணாமலை வேறு வடிவத்தில் அண்ணாமலை இறக்குறாங்கன்னு சொல்றாங்க. இப்ப துக்ளக் ரமேஷ் அவர்கள் இது சொல்றாருன்னா, இது பிஜேபியின் பின்னணியில் இல்லைன்னு சொல்வதற்காக அவர்கள் சொல்லலாம் இல்லையா? இல்லை சார், எப்படி பார்த்தாலும் சரி, நான் கேட்குறேன். இப்போ அண்ணாமலையோட சேரக்கூடியவங்களாம் பாருங்க, யார் நீங்களே சொல்லுங்க. யார் வந்து இப்போ அண்ணாமலை வந்து இப்போ 50 சொன்ன உடனே இப்போ என்ன சொன்னாங்க, அவர் அறிவிச்சாருங்க. அறிவிச்ச உடனே 50,000 பேர் வந்து அது கட்சியில் இணைஞ்சிட்டாங்க. 2,00,000 பேர். பேரே இன்னும் வைக்கலடா அப்படின்னா, ஆனால் வந்து 50,000 பேர் சேர்ந்துட்டாங்க. எதுல சேர்ந்தாங்கன்னு கேட்டால், ஆன்லைனில் வந்து அவருக்கு வந்து லைக் கொடுத்துட்டாங்க. அதான் பாரதிய ஜனதா மிஸ்டு கால் கொடுக்க சொல்லி சேர்த்த கட்சி நான் தானே. என்ன சொல்றேன்னா, எப்படி பார்த்தாலும்